நீங்க ஒரு ஆவரேஜ் வோட்டர், ஒரு ஆவரேஜ் பெர்சன் வந்து நார்த் இந்தியால அவனுடைய மைண்ட் இன்னைக்கு மாறி இருக்கு. அவனுக்குள்ள ஒரு சரி, அப்ப ஒரு எப்படி ஒரு பீகார்ல மத ரீதியான நான் ஒரு கேட்கிறேன், பெருமை அப்படின்றத பீகார் உருவாக்கியிருக்கு. ஜார்க்கண்ட்ல ஏன் அவங்க ஆட்சியில் இல்லை? ஹிமாச்சல் பிரதேஷ்ல எப்படி தோத்து போனாங்க? ஹிமாச்சல்ல பேக்வர்ட் கிளாஸ் கிடையாது, தலித் கிடையாது, முஸ்லீம் கிடையாது, கிறிஸ்டியன் கிடையாது. எப்படி தோத்தாங்க? பிளஸ் அவங்க கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் பீகார்ல அதிகமா இருக்காங்க. எப்படி தோத்தாங்க? பீகார்ல எப்படி தோத்தாங்க? ஜார்க்கண்ட்ல ஏன் தோத்தாங்க? ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ கவுண்டர் கொஸ்டின். நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும். இந்த தோற்று போன 5 மாநிலம் நாங்கள் தோற்று 1ல் தோற்றோம், மீதி 4 அவங்க ஜெயித்தாங்க. அதில் டோட்டலாக வந்து அந்த மெயின் 4 ஸ்டேட்டில் வந்து 65 ஏதோ பார்லிமெண்ட் சீட் இருக்குது. எங்கள்கிட்ட போன வாட்டி இருந்தது இதில் 3, எதில் தெலுங்கானாவில் 3, மத்திய பிரதேஷில் 1, ராஜஸ்தானில் 0, சத்தீஸ்கரில் 2. ரைட்டா? இந்த வாட்டி நாங்கள் டெஃபினட்டாக தெலுங்கானாவில் அதுக்கு மேலே ஜெயிக்க போகிறோம். மத்திய பிரதேஷில் 2-3 ஜெயிச்சா கூட எங்களுக்கு கெயின். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த 4 மாநிலத்தில் மேக்ஸிமம் எவ்வளோ ஜெயிக்குமோ ஆல்ரெடி பிஜேபி ஜெயிச்சிடுச்சு. தெர் இஸ் நத்திங் தே கேன் கெயின், தெர் இஸ் ஒன்லி தே கேன் லூஸ். அதே மாதிரி யூபியில் நான் சொல்லி முடிச்சிடுறேன். போன வாட்டி யூபியில் அவங்க 60 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிட்டாங்க. 62, 63 சீட்டு ஜெயித்தாங்க. மாயாவதி 10 சீட்டு ஜெயித்தாங்க. எஸ்பி 1 ஜெயிச்சது, காங்கிரஸ் 1 ஜெயிச்சது. ராகுல் காந்தியே தோத்தார். தெர் இஸ் நத்திங் டு கெயின். அவங்க கெயின் பண்ணோன்னா வெஸ்ட் பெங்கால் 18 சீட்டு போன வாட்டி ஜெயித்தாங்க, இந்த வாட்டி தோக்க போகிறாங்க. அவங்க கெயின் பண்ண வேண்டிய ஏரியாலெல்லாம் சவுத்துலேயும் ஈஸ்ட்லேயும் தான் இருக்குது. எங்கள் ஒரிசாவில் 10 சீட்டு ஜெயித்தாங்க. ஒரிசாவில் கெயின் பண்ணலாம், நார்த்து இதில் கெயின் பண்ணலாம், இதில் சவுத்தில் கெயின் பண்ணலாம். போன வாட்டி கர்நாடகாவில் 25 சீட்டோ ஏதோ ஜெயித்தாங்க. இந்த வாட்டி கர்நாடகாவில் குறைய போகிறது. ஸோ ஒரு பிளைண்டாக வந்து ஒன் சைடாக ஸ்விங்கு போகிறதுன்னு சொல்லாது. இந்த வாட் தே ஒன் மேக்ஸிமம் தே ஒன் எவ்ரி திங் இன் மத்திய பிரதேஷ். 3 சீட் தான் தோற்றாங்க மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கரில். ராஜஸ்தானில் 1 சீட்டு கூட தோக்கலை. யூபியில் 80 சீட்டில் 60 சீட்டுக்கு மேலே அவங்க ஜெயித்தது. தெர் இஸ் நத்திங். இப்போ இந்த 4 மாநில தேர்தலில் அவங்க ஜெயித்ததில் தெர் இஸ் நத்திங் மச் டு கெயின். அயோத்தியா ராம் மந்திருங்கிறது யூபியில் பெரிய விஷயமா இருக்கலாம், நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? பட் யூபியில் அவங்க ஆல்ரெடி மேக்ஸிமைஸ் பண்ணிட்டாங்க. தெர் இஸ் நத்திங் டு பி மேக்ஸிமைஸ்ட். மாயாவதியை ஈடியை காமிச்சு பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ மாயாவதி டெஃபினட்டாக அலைன்ஸுக்கு வர மாட்டாங்க. ஆர்எல்டி, காங்கிரஸ், எஸ்பி 3 பேரும் சேர்ந்து நின்னாங்கன்னா அதுதான் இந்தியா அலைன்ஸ். அதாவது சரண் சிங்கோட பேரனோட பார்ட்டியும் அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் சேர்ந்து நின்றுதுன்னா டெஃபினட்டாக பிஜேபியோட சீட் எண்ணிக்கை குறையும். அதில் சந்திரசேகர் ஆசாத்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் இந்த அலைன்ஸில் சேர்ந்தார்னா மாயாவதி ஓட்டும் குறைஞ்சு டெஃபினட்டாக போன வாட்டிக்கு இந்த வாட்டி 1-2 சீட் பிஜேபி குறையுமே தவிர ஏறாது. தேர் கெயின்ஸ் ஹேஸ் டு கம். மம்தாவை தோக்கடிக்கணும் கம்ப்ளீட்டாக, நவீன் பட்நாயக்கை தோக்கடிக்கணும், சவுத்தில் காலி பண்ணணும். மகாராஷ்டிராவில் லாஸ்ட் டைம் தே 46 out of 48 இன்க்ளூடிங் எஸ்பி சிவசேனா. இந்த வாட்டி உத்தவியும் சரத்பவாரையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் தம்சம் பண்ணணும். நடக்கிறது ரொம்ப அவங்களுடைய இலக்கு அப்படின்றது பிரதமர் மோடியே வந்து அவங்களுடைய இன்டர்னல் மீட்டிங்ஸ்ல பேசும்போது இந்த முறை 400 எங்கேருந்து ஜெயிப்பேன் நீ சொல்லு. சவுத்தில் தமிழ்நாட்டில் ஷபீர் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படியே இந்த செக்குலர் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ் டிஎம்கே இது ரிப்பீட் ஆச்சுன்னா, அதிமுக எடப்பாடி தனியாக நின்னார்னா பிஜேபிக்கு எங்கே ஜெயிக்க போகிறாங்க? ஏடிஎம்கே நிஜமாகவே தனியாக நின்றுச்சுன்னு வைங்க, இட்ஸ் அ 3 cornered contest, ரைட்? ஏடிஎம்கே சப்போர்ட் இல்லாமல் வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் பிஜேபியால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே ஒரு டஃப் கான்டெஸ்ட்டு கன்னியாகுமரி இருக்கலாம், அங்கே நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். அதை தவிர தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில். கேரளாவில் வாய்ப்பே கிடையாது. கர்நாடகாவில் 25 குறையும், ஏறாது. ஏன்னா லாஸ்ட் டைம் காங்கிரஸ் 1 சீட் தான் ஜெயிச்சுது, குறையும் ஏறாது. தெலுங்கானாலையும் 3 சீட்டோ 4 சீட் போன வாட்டி ஜெயித்தாங்க, குறையுமே ஏறாது. ஆந்திராவில் 0. எங்கே 400 வரும்? எங்கே ஜெயிப்பாங்க? எங்கே எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வரும்? அதான் ப்ராப்ளம் மீடியாவுக்கு. மீடியா என்ன நினைக்குதுன்னா, ஹிந்தி இங்கிலீஷ் மீடியாலையும்
ஹிந்தி மீடியாலையும் பேப்பரில் வர நியூஸையும் நீங்கள் அனலைசஸ் ஜேர்னலிசமே உங்கள மாதிரி நியூஸ் மினிட் மாதிரி வெரி ஃபியூ பீப்புள் டூ. வயர், நியூஸ் மினிட் இவங்கெல்லாம் நீங்களாம் தைரியமாக பண்ணுறீங்க. பிரிண்டே கூஜா தூக்கிறது தான். நான் ஓப்பனாக சொல்கிறேன் இது சார். நீங்கள் 400 சீட்டு ஜெயிக்கணும்னா 543ல் 143 சீட்டு தான் ஜெயிக்கணும். சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட் இல்லாமல் நீங்கள் எப்படி 400 சீட்டு ஜெயிப்பீங்க? மோடி ஹே தோ மும்கின் ஹே. எங்கே தமிழ்நாடுல மோடி ஹே தோ மும்கின் நைங்க. 40 சீட்டு சார். பாண்டிச்சேரி வேணா. அதுதான் சார் ஒரு ராம் டெம்பிள் இனாகரேஷன். அதுல இருந்து வரக்கூடிய அந்த மொமெண்ட் அதோடைய தாக்கம் வந்து உங்களுக்கு ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல பெரிய அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு அதே மொமெண்டமும் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு, தெலுங்கானா, மற்ற மாநிலம், கர்நாடகால எவ்வளவு ராமர் பக்தர் இருக்காங்க சார். நான் என்ன கேட்கிறேன், ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நீங்க ஜேடிஎஸ் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஜேடிஎஸ் கட்சியுடைய தலைவர் குமாரசாமி பேசி முடிக்கும் போது ஜெய் ஸ்ரீராம்னு பேசுறாரு சார். முடிக்கும் போது இப்ப அது வந்து கவிதா வந்து பேசுறாங்க சார். டிஆர்எஸ் அந்த அளவுக்கு கீழே வரைக்கும் கொண்டு வராங்க. ஜனதா தள் செக்யூலர்னு பேர் இருந்தது. அதுல நிறைய முஸ்லீம் லீடர்ஸ்லாம் இருந்தாங்க. இவர் அனௌன்ஸ் பண்ணோன்னா எவ்வளவு பேர் கட்சியை விட்டு போனாங்க? கட்சியில ஆள் சேர்ந்தாங்களா, கட்சியில ஆள் விட்டாங்களா? ஒண்ணு. சதானந்த் கவுடான்னு ஒருத்தர் இருந்தாரு. எந்த கட்சியில இருந்தாரு உங்களுக்கு தெரியும்? எந்த கட்சியில இருந்தாரு? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? இருக்கிற 4-5 முஸ்லீம் கவுடா லீடர்ஸும் பிஜேபியை டெசர்ட் பண்ணுவோம். ரைட்டா? இட்ஸ் அ ஃபைட் பிட்வீன் குமாரசாமி அண்டு எங்கள் ஒருத்தர் டிகே சிவகுமாருக்கும் சதானந்த் கவுடாக்கும் இருக்கிற கிளாஷ் இது இன் சதர்ன் கர்நாடகா. லாஸ்ட் டைம் இட் வின். டிகே சுரேஷ் மட்டும்தான் ஜெயிச்சார். இந்த வாட்டி நாங்கள் கெயின் தான் பண்ணுவோம் சார். நீங்கள் ஜெயிச்ச சீட்டை கொடுக்க போகிறீங்க சார். நீங்கள் புது சீட்டு கொடுக்கல. ஜனதா குமாரசாமிக்கு ஜெய் ஸ்ரீராம் எதுக்கு சொல்கிறாரு? பிஜேபி ஜெயிச்ச 4 சீட்டை விட்டு கொடுக்குறீங்களே. பிரதமர் சொல்கிறார் 400 சீட்னா நீங்கள் 400 சீட் ஜெயிக்கிறாருன்னா ஜெயிச்ச சீட்டை எதுக்கு சரண்டர் பண்ணுறீங்க? அவன் மைசூர் கேட்குறான். மைசூர் போன வாட்டி நீ தானே ஜெயிச்ச. ஹாசன் கேட்குறான். ஹாசன் நீ ஜெயிச்ச சீட்டு தானே. போன அம்பரீஷோட ஒய்ஃபு பிஜேபி சப்போர்ட்டில் ஜெயிச்ச மாண்டியாவை சரண்டர். 4 சீட்டு நீங்கள் ஜனதா தள் கொடுக்கறதும் பிஜேபியோட சிட்டிங் எம்பி சீட்டு. அப்போ நீங்கள் 400 சீட்டு ஜெயிக்கக்கூடிய பிஜேபி சிட்டிங் சீட்டை ஏன் ஆப்போசிஷனுக்கு கொடுக்கறது? ஒரு புது அலைன்ஸ் போஸ்ட் பண்ணலாம். அப்பதான் என்ன அர்த்தம்னா we are not confident. நான் பேசுறது பேசுவேன் சார். there is nothing to gain in UP. நீங்கள் வந்து 160 சீட்டை அதுக்கு தான் 26ல் 160 சீட் ஆக்குறேங்கிறீங்க. இங்கே ராமர் இங்கே வந்து முருகர் பக்து. நீங்கள் முருகனுக்கு கோயில் கட்டினா தமிழ்நாட்டில் ஜெயிக்கலாம். பயணி மாதிரி இன்னொரு பயணி கிரியேட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஜெயிப்பீங்க. நான் இல்லை கடவுள் பக்தி இல்லைன்னு சொல்ல. திருப்பதி கிரியேட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் இம்பேக்ட் இருக்கும். ஐயப்பன் கோவில்களை கிரியேட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் இம்பேக்ட் இருக்கலாம். சவுத்தில் இம்பேக்ட் இருக்கலாம். சவுத்தில் ராமருக்கு அவ்வளோ பெரிய நேம் கிடையாது, இல்லைன்னு சொல்ல. இட்ஸ் அ மைனர் ஃபிகர்.